ஹாய் நண்பா, கனரா வங்கியிலிருந்து கிட்டத்தட்ட 3500 காலி இடங்கள் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. எழுத்து தேர்வு கிடையாது. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அரசு வங்கியான கனரா வங்கியிலிருந்து தற்பொழுது வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கனரா வங்கியின் கிளைகளில் உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. கிட்டத்தட்ட 3500 பேர் எடுக்க போகிறாங்க. என்ன ஜாப் ரோலுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரெயினர் கேட்டகரியில் தான் வரும். நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் 1 இயர் 12 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் கனரா பேங்க்கில் அப்ரண்டிஸ் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் அப்ரண்டிஸாக போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஸ்டைஃபண்ட் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பேங்கிங் செக்டாரில் நீங்கள் ஒரு அப்ரண்டிஸாக போகிற பட்சத்தில் மந்த்லி உங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கூட இருக்குதுங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேங்கிங் கரியர் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். செப்டம்பர் 23ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. மொத்த வேகன்சி நாடு முழுவதும் 3500 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய வேகன்சியை ஒரு ஸ்டேட் வைஸா அண்ட் தென் லோக்கல் லாங்குவேஜ் வைஸா தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து உங்களுக்கு நல்ல பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். மொத்தமாக நம்ம தமிழகத்திற்கு மட்டும் 394 காலி இடங்கள் வந்திருக்கு. 38 மாவட்டம் வாரியாக கனரா பேங்கினுடைய கிளைகளில் இந்த ஒரு வேலை வாய்ப்பை எடுக்க போறாங்க. மொத்த வேகன்சியில் நமக்கு நிறைய வேகன்சிஸ் அலாட் ஆயிருக்கு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரி மக்களுக்கு ஒரு 4 காலி இடங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கும் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தான். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கான வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. எஸ்சி எஸ்டி அண்ட் தென் ஓபிசி இவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு கூட ஏஜ் ரிலாக்ஸேஷன் 10 வருடங்கள் இருக்குது. இந்த ஜாபுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஃப்ரெஷர் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து தமிழ் தான் லோக்கல் லாங்குவேஜ். அப்போ தமிழ் வந்து உங்களுக்கு எந்த லெவலுக்கு பேச தெரியும் எழுத தெரியும் அதற்கான ஒரு ப்ரூஃபாக இந்த ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஜஸ்ட் சிம்பிளான ஒரு டெஸ்ட் தான். அண்ட் தென் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் 10th இல்லைனா 12th தமிழ் மீடியம் அதாவது தமிழை நீங்கள் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டை எடுத்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்தளவு இந்த ஜாப் அப்ரண்டிஸ் கேட்டகரியில் தான் வருது. அதாவது லைக் ஒரு ட்ரெயினர் மாதிரி தான் உங்களை எடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான் இருக்கும். 12 மந்த்ஸ் நீங்கள் கனரா பேங்க்ல இந்த ஒரு அப்ரண்டிஸ் ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்திற்கு 394 காலிடங்கள் வந்திருக்கு. ஸோ தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கனரா பேங்க்கில் நீங்கள் வேலைக்கு போகலாம். ஜாபுடைய ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் வந்து கனரா பேங்கினுடைய எம்ப்ளாயி கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்ரெயினர் கேட்டகரியில் தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒர்க் லோட்லாம் அந்த மாதிரி ஹெவியெல்லாம் இருக்காது. நீங்கள் லேர்ன் தான் பண்ண போகிறீங்க. பேங்கிங் சைடில் என்னென்ன ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஒரு நாலேஜை லேர்ன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு சின்ன ஒர்க்கும் அங்கே இருக்கும். ஒரு ட்ரெயினர் லெவல் கேட்டகரியில் உங்களுக்கான ஒர்க்கும் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். அதாவது சேலரி வந்து ஸ்டைஃபண்ட் ரேஞ்சில் கொடுப்பாங்க. 15,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி கிடைக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மற்ற கவர்மெண்ட் செக்டாரில் அப்ரண்டிஸாக போகிறீங்கன்னா 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அதிகபட்சம் 9,000 ரூபாய் தான் கிடைக்கும். இந்த மாதிரி பேங்கிங் செக்டாருக்குள்ள நீங்கள் அப்ரண்டிஸாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 15,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. இந்த 15,000த்தை 10,500 ரூபாய் பேங்க் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து 4,500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் மந்த்லி 15,000 ரூபாய் வந்து விழுந்துடும். ஒர்க்கிங் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேங்க்கில் வந்து கிளர்க்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டைமில் நீங்கள் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் இந்த ஒரு அப்ரண்டிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் டைம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஓவர் டைம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி லீவாக இருக்கட்டும் ஹாலிடேஸாக இருக்கட்டும் எல்லாமே மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜாபுக்கு எல்லாருமே கவர்மெண்டினுடைய அப்ரண்டிஸ் போர்ட்டல் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான என்ரோல்மெண்ட் நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடி வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். நியூ யூஸராக இருக்கிற பட்சத்தில் இந்த வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியை கலெக்ட் பண்ணுங்க. அதற்கப்புறம் எல்லாரும் இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும்.
இதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க அண்ட் தென் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் செலக்ஷன் தான். நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் டிகிரியில் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து மெரிட் செலக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கு அண்ட் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கு. அதாவது நேட்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு வெப்சைட் காமிச்சு இல்லையா, கனரா பேங்க்ல ஜாபுக்கு அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய வெப்சைட்டு, அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. வர அக்டோபர் 12ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னக்கூட்டி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்க ஃபர்ஸ்டே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. எளிமையான அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஃபாஸ்டா நம்ம சேனல்ல நான் வீடியோ போடுறேன். இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் உடனே அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.